ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு பரபரப்பான செய்தியை பார்க்க போகிறோம். நீண்ட நாள் எதிர்பார்த்த நீண்ட போராட்டத்திற்கு பின் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம், அதுதான் ரொம்ப சீரியஸான சம்பவம். அதாவது செந்தில் பாலாஜி வழக்கு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது இன்று விசாரணைக்கு. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி ஈடியால் காவலில் எடுக்கப்பட அனைத்து சட்டத்தில் இடம் உண்டு, அனைத்து உரிமைகளும் உண்டு, சட்டத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். இது எதனால் இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த வழக்கில் முதலமைச்சருக்கு செக் வைக்கிறாங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரப்போகுது, இந்த தீர்ப்பை தொடர்ந்து அடுத்து செந்தில் பாலாஜி என்ன ஆவார், என்ன செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியா வெர்சஸ் சவுத் இந்தியா வார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு அரசிற்கும் மத்திய அரசிற்குமான ஒரு போர், சட்ட போர் அப்படின்னே சொல்லலாம். எந்த போராக வேணாலும் வச்சுக்கோங்க, அதுதான் இப்போ துவங்க போகுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை கைப்பற்ற பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய இந்த முயற்சி. இது என்ன முயற்சி, என்ன மாதிரியான மூவு, இதில் யார் வெற்றி பெற போகிறாங்க, இந்த மூவில் தமிழக அரசு தோல்வி அடைந்தால் தமிழகத்திற்கு என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வழக்கை விட்டுருங்க, வழக்கு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2013 போடப்பட்ட வழக்கை இன்றைக்கி 2023 இவ்வளோ தீவிரம் காட்டி உடனே தூக்கணும், அடித்து தூக்கணும் அப்படிங்கும்போது இந்த வழக்கு முக்கியம் கிடையாது. இந்த வழக்கை தொடர்ந்து மத்திய அரசு எதிர்பார்ப்பது என்ன, பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்ப்பது என்ன, நம்ம எதிர்பார்ப்பது என்ன, ஸ்டாலினோட மூவ் என்ன, தமிழ்நாட்டு அரசோட மூவ் என்ன, இந்த வாரில் என்ன நடக்க போகுது அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வழக்கை பற்றி நீங்கள் டிவியில் பேப்பர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியோடைய நீண்ட நாள் முயற்சி. இன்றைக்கி நேற்று முயற்சி இல்லை, கிட்டத்தட்ட 30-40 வருட முயற்சி. இந்த முயற்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தலைவர்களை மாற்றி பார்க்குறாங்க. ஒன்றத்துக்கு செல்ஃப் எடுக்கல, நோட்டா கீழே போயிடுது. பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராங்க, ஊர்வலம் நடத்துகிறாங்க, அது நடத்துகிறாங்க. அதுலேயும் பெருசாக எதுவும் வரல, வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளை துண்டு துண்டாக உடைத்து திராவிட கட்சிகளை இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு அந்த பிளான் படி என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் பவர்ஃபுல்லாக மேலே ஆட்சிக்கு இருக்கோம். அப்போ எல்லா ஆயுதங்களும் நம்ம கையில் இருக்குது. அப்போ இவர்களை எந்த வகையிலெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக போட்டு பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா, நாடார் இனத்தைச் சேர்ந்தவர், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நாடார் சமூகத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு பணபலம்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். இதை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மக்களோட ஆதரவு கிடைக்கும், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு இது கிடைக்கும்னு பார்க்குறாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலை. அதற்கப்புறம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த முருகனை கொண்டு வருவாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அதாவது தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாடு வரலாறு தெரியாத ஒருத்தராக இருக்கணும், யாரை மோத சொன்னாலும் மோதணும், யாரை பற்றி எதை பேச சொன்னாலும் பேசணும், அப்படி ஒருத்தரை கொண்டு வரணும். அவர் நாளைக்கு வளர்ந்துட்டு கட்சியை உடைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்டையை போட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் கர்நாடகாவில் எடியூரப்பா மாதிரி ஏன் எனக்கு தான் செல்வாக்குன்னு பிரிஞ்சு போனோடனே பாஜக அடி ஆயிடுச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ற வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, புரோட்டோகாலை மதிக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் யாராவது கொண்டு வந்தோன்னா அவர்கள் அவர்களுக்கு வெளி அரசியல் தெரியாது, அவர்கள் கீழ்மட்டத்திலேருந்து வந்தவர்கள் கிடையாது. ஆனால் சொல்வதை செஞ்சு முடிக்கக்கூடிய, அதாவது அந்த புரோட்டோகால் படி போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செய்யலை செத்து மட்டின்ற கதை தான். இப்போ நீங்கள் தவறான செயலை ஒரு இன்ஸ்பெக்டர் செய்யலாம், ஏசி செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், இல்லை மேல் இடத்திலிருந்து வரக்கூடிய உத்தரவை அவர்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கலாம். கீழே உள்ள அதிகாரிகளுக்கு SIக்கோ ஏட்டுக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ அது தப்புன்னு தெரியலாம். இருந்தாலும் மேலதிகாரியை சொல்வதை கேட்டே ஆக வேண்டும். தனிப்பட்ட முறையில் தனிப்பட்டு செயல்பட முடியாது. இது யூனிஃபார்ம் டியூட்டியில் உலகம் முழுவதும் உள்ளது. சரியா? அப்போ என்னென்னா, யூனிஃபார்ம் டியூட்டியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம அண்ணாமலையை உள்ளே கொண்டு வராங்க. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது.
ஒரு பேக்கேஜ் ஒரு இதை கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கட்சியை தூக்கி கையில் கொடுக்குறோம் அப்படின்னா, அதை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த போலீஸோடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அதே மாதிரி சொல்கிறதை கேட்கக்கூடிய, சொல்வதை மீறாமல் செய்யக்கூடிய, யாரை வேண்டுமானாலும் எதை வேணாலும் செஞ்சுட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலிட உத்தரவை செயல்படுத்தக்கூடிய ஒரு மென்டாலிட்டி யாருக்கு இருக்குன்னா, இந்த யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்கவங்க இருக்கவங்களுக்கு இருக்கும். மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வது மட்டும்தான் அவர்களோட வேலை. தானாக சிந்திக்கக்கூடாது, தானாக வந்து எதையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய இது. உடனே அண்ணாமலையை கொண்டு வராங்க, அதெல்லாம் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி 30, 40, 50 வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள் மேலே ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஏதோ இவர்கள்லாம் ஊழல் செய்யாத மாதிரியும், இந்தியாவில் ஊழலற்ற நாடு லிஸ்ட்டில் நம்பர் 1 இந்தியா இருக்கிற மாதிரியும், எல்லா கட்சிக்காரர்களும் தியாகம் செய்வதற்காகவும் முழுக்க சுயநலம் இல்லாமல் இந்த நாட்டை காப்பதற்கும், இந்த தமிழனை காப்பாற்றுறதும், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கும் அரசியலில் வர்ற மாதிரியான ஒரு நிலை இருப்பதாகவும், இதை டிஎம்கேக்காரன் ஊழல் செஞ்சுட்டான், ஏடிஎம்கேக்காரன் ஊழல் செஞ்சுட்டான்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்து இது எல்லாமே செய்யக்கூடியது வந்து அதுக்கு ஒரு தனி டீம் இருக்காங்க. ஸோ அவர்கள் இதை செய்வதும் ஊழல் பரப்புறதுக்கு, இதை பற்றியே பேசுவதற்கு, பொய் புரட்டு பித்தலாட்டத்தை அதை வந்து உண்மையாக்குவதற்கு ஒரு டீம் வச்சுருப்பான். அவன் இதை சொல்லிகிட்டே இருப்பான். அதன் அடிப்படையில் இந்த கட்சி தலைவர்கள் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவர்களை அழித்து விடலாம் அப்படின்னு காலங்காலமாக நினைத்து கொண்டிருப்பது நடக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து அதை நோக்கி இந்த அரசியலை நகர்த்துகிறார்கள். சரியா? அப்போ ஊழல்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இல்லைன்னா நீ ஏன் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஊழல்னு சொல்லி இடி கேஸ் போட்டு ஒரு 4 பேருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் சேர்ந்தவொடனே அமைச்சர் பதவி 7 பேருக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி உத்தரப்பிரதேசில், அதே மாதிரி வந்து தெலுங்கானாவில் எல்லாமே எங்கிட்ட வந்துரு, நான் உனக்கு பதவி தரேன், நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தனா ஊழல்னு சொல்லி உன்னை உள்ளத்துக்கு போட்டுருவோம், ஜென்மத்துக்கு நீ வெளியே வர முடியாது. இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்குது. இந்த திட்டம் சில மாநிலங்களில் சக்ஸஸ் ஆனோடனே அதே திட்டத்தை தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. அப்போ மேற்கு மாவட்டங்களில் செல்வாக்கு படைத்த ஒரு நபராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பிடிச்சிட்டோம்னா ஒரே கல்லில் 3 மாங்காய். ஒன்று என்ன அப்படின்னா, மேற்கு மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை தடுப்பது ஒரு முக்கிய பிரமுகராக இருப்பது வந்து செந்தில் பாலாஜி. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி வந்து முதல்வருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதுனால செந்தில் பாலாஜியை ஒன்றும் தூக்கி உள்ளே வச்சு சுத்தமாக காலி பண்ணுறது, இல்லைன்னா ஒழுங்காக எங்கள் கட்சிக்கு வந்துட்டு நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ சொன்ன அப்படின்னா. ஏன்னா இவர்கள் இப்போ 2013 நடந்த வழக்கை இப்போ தீவிரமாக விசாரிக்கிறான் பாருங்கள். இப்போ தீவிரமாக விசாரித்து தீவிரமாக கோர்ட் ஆர்டரை வாங்கி தீவிரமாக தூக்குறாங்க. அப்படிங்கும்போது இது திட்டமிட்ட விஷயம். ஏன்னா 2013க்கு அப்புறம் எந்த கட்சிக்காரனும் எந்த ஆட்சியில் இருக்கணும் ஊழலே செய்யலையா? அதிமுகலையும் ஊழல் வேறு அமைச்சர்கள் ஊழலே செய்யலையா? அவங்களுக்கு தெரியாதா? அப்போ ஏன் செந்தில் பாலாஜியை வந்து தூக்குறாங்க அப்படிங்கும்போது இதோட உள்நோக்கம் முழுக்க தெரிஞ்சு போயிடுது. சரியா? அப்போ இதை வைத்து என்ன பண்ணுறது, ஒரு போலியாக ஒரு இதை உருவாக்கி செந்தில் பாலாஜி பதவியை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், செந்தில் பாலாஜி துணை முதல்வர் பதவி ஆஃபர் கொடுக்குறாங்க. கட்சியை உடைத்து விட்டு வா, நாங்கள் பார்த்து கொள்கிறோம், உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு. இல்லைன்னா தூக்கி திகார் ஜெயிலில் வச்சு பல வழக்குகளை போட்டு உள்ளே தூக்கி வச்சு உன்னை அழிச்சிடுவோம் அப்படின்றது ஒன்று. இன்னொரு மாங்காய் என்னென்னா, இந்த வழக்கில் வந்து இது வந்து எடப்பாடி அதாவது இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த வழக்கு. இது செந்தில் பாலாஜி போட்ட வழக்கு. அதற்கப்புறம் எடப்பாடியும் அவருக்கு இடம் கொடுத்துருக்காரு, அமைச்சராக்கியிருக்காரு. ஸோ அதை வைத்து எடப்பாடியை மடக்க முடியும். சரியா? இல்லைன்னா இதை வைத்து திரு மு க ஸ்டாலினை மடக்கி இவர்கள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து சில வழக்குகளை போட்டு அவர்களுக்கும் நெருக்கடி கொடுப்பது. அதாவது இந்த இந்தியா அப்படின்ற கூட்டணியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக கருதப்படுவர் மு க ஸ்டாலின். ஸோ அவருக்கு வந்து அங்கே வந்து இந்தியா வளர அதில் வந்து மோடிக்கு நெருக்கடி கொடுக்க இவருக்கு இங்கே நெருக்கடி கொடுக்கணும். அப்போ இவர் குடும்பத்தினர் மீது வழக்கு பதியணும். அதற்கு தான் ஒரு அப்ரூவராக செந்தில் பாலாஜியை மாற்றி வழக்கை பதிவு செய்து அதற்கப்புறமா திமுகவை உடைக்கிறது தான் இவர்களோட பிளானு. அடுத்தடுத்த கட்டம் இது வந்து ஒரு வார் மாதிரி. அதாவது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்றது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் நார்த் இந்தியன் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் இதில் காணப்படுது. பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே, பிஜேபி வெர்சஸ் மு க ஸ்டாலின் ஃபேமிலி அப்படின்றது மாதிரி தான் போகுது. திமுகவை உடைக்க, ஏன்னா அதிமுக முழு அடிமை ஆயிடுச்சு. ஏன்னா பயத்தின் காரணமாக மத்திய அரசில் அசுர பலத்தோடு அவர்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால. அப்படி இருந்தாலும் எடப்பாடி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர்களை மீற முடியாது அப்படின்ற நிலையில் கட்சியை ரெண்டாக உடைத்து வைத்து இந்த ஓபிஎஸை வச்சு அப்பப்போ எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றி கொண்டு இருப்பதும், அதே மாதிரி சசிகலா அவர்களை முடக்கி வைத்து விட்டு தினகரன் அவர்களை வைத்து கொண்டு கொஞ்சம் கேம் ஆடுறதும், சசிகலா வரவிட்டால் பாஜக காலி, திருப்பி
வராது. சரியா? அப்போ வந்து அதையும் முடக்கி வைத்து விட்டுட்டு இப்போ மெயினாக இருக்கிறது டிஎம்கே தான் பவர்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னோடனே டிஎம்கேவை வந்து ஊழல் வழக்கு அது இதுன்னு போட்டு ஏதாவது ஒரு வழக்கை முதலமைச்சர் குடும்பத்து மேலே போடணுன்றது தான் இவர்களுடைய அடுத்த கட்ட பிளானு, டார்கெட். அதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி திகார் சிறையில் அடைக்கிறதோ இல்லை செந்தில் பாலாஜி டெல்லியில் கூப்பிட்டு விசாரித்து செந்தில் பாலாஜி மேலும் சில வழக்குகளை போடுவது, அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து திமுகவை நெருங்குவது அப்படின்ற பிளானு. இதற்காகத்தான் முட்டி மோதி அந்த இடி டைரக்டர் 3 முறைக்கு மேல் சட்டவிரோதமாக பதவி கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி நீடிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதுலேயும் சில விமர்சனங்கள் இருக்குது. பல மூத்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சட்டவிரோதமாக பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே நீக்க வேண்டியதானே, எதற்காக 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாங்கன்னு. அதிலேயும் அப்பீலுக்கு போய் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அவர் பதவி நீடி பண்ணி வச்சுருக்க காரணம் செந்தில் பாலாஜி வழக்கு தான் அப்படின்றது பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே என்னென்னா செந்தில் பாலாஜி மீது மீண்டும் வைத்திருக்க ஆவணங்களை வைத்து அதை தொடர்ந்து ரைடெல்லாம் நடந்துச்சு 2-3 நாள் ஆவணங்களை வைத்து அடுத்த கட்டமாக முதல் குடும்பத்தை நெருங்குவது தான் இவர்களுடைய திட்டம். அது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு வாரத்தில் நிறைய மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கழித்து செந்தில் பாலாஜி தூக்கப்படுவார், அதாவது இடி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவார். அதற்கப்புறம் 2-3 நாட்கள் கழித்து தமிழக அரசியல் மிக பரபரப்பான சில மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.